சரி, இப்ப அமானத்தை யார்கிட்ட இருக்குது? இப்போ எல்லா நாடுகள்லயுமே இருக்கு. இந்தியா, பாகிஸ்தான் எதுவுமே இல்லை, பாரபட்சமே இல்லை. இன்னைக்கு அமானத்தை யார்கிட்ட இருக்கு? பெரும் பெரும் முதலாளிகள் இருக்கா? எல்லாம் அங்க போயிருச்சா? பெரும் முதலாளிகள், அரசியல்வாதிகள் சும்மா பப்பட்டுன்னு வச்சுக்கோ. இந்திய அரசியல் சூழல் இஸ்லாமிய நாடுகள் அதை விட கேடு கெட்டதா போயிட்டு. நீங்க இந்தியாவில கூட ஓரளவுக்கு ஊழல் கம்மி. இஸ்லாமிய நாடுகள் என்ன, அது எல்லாமே மன்னருக்கு சொந்தம். இங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எல்லாம் சொந்தம் கிடையாது. ஒரு 100 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சதுனால பிடிச்சி ஜெயில போட்டாங்க. புரியுதா? ஜெயலலிதா ஒரு ஒரு வழக்குல உள்ள போட்டாங்க. எப்படி நீ சொத்துக்கு வருமானத்துக்கு மீறி நீ சம்பாதிச்ச அப்படின்னு. அதை பார்க்கும்போது அரபு நாடுகளோட பல 100 மடங்கு சிறந்த ஆட்சின்னு யார் பண்ணிட்டு இருக்கா? முஸ்லீம் அல்லாதவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அமெரிக்கால ஒருத்தன் துணிஞ்சு நான் ஊழல் தான் பண்ணேன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு அரபு நாடுகள்ல துணிஞ்சு சொல்ல முடியும், இது எல்லாம் எனக்கு தான் சொந்தம் சொல்ல முடியும்ல? அரபு நாடுகள் சொல்ல முடியும், இது எல்லாம் எனக்கு தான் சொந்தம், இதுல இருக்கிற எண்ணெய்கள் எனக்கு தான் சொந்தம், இங்க இருக்கிற இந்த ஊர்ல இருக்கிற தங்கம் எனக்கு தான் சொந்தம், இங்க இருக்கிற ரோடுகள் எனக்கு சொந்தம், இங்க இருக்கிற லேண்ட் எனக்கு சொந்தம். அரபு நாடுகள்ல சொல்லலாம். இத்தனைக்கு கனிம வளம் கிடையாது அரபுல. தங்கம், வைரம், ஒயிடூரியம் எதுவுமே கக்கல. பெட்ரோல் அப்ப கிடைக்கல. வேர்ல்டுல ஒரு பெரிய ஒரு பொருளாதார சக்தின்னு கிடையாது. அப்பவே இப்படி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பாரசீகத்துடைய, ரோமாபுரியுடைய பொக்கிஷங்கள் இறங்கிச்சு. இறங்க இறங்க பிரிச்சு 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 மக்களுக்கு கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு இருந்தா சஹாபாக்கள் ஓடுவாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு இவர் கொடுப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்தாங்க உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட இந்த மானியம் அப்படின்னு கொடுப்பாங்க. அவர் என்ன பாரு, நான் இதுக்காக இஸ்லாத்துக்கு வரல, நான் அல்லாஹ்கிட்ட கூலி வாங்குறதுக்கு தான் வேலை செஞ்சேன், ரசூல்லாட்ட நான் இதுதான் வேலை செஞ்சேன், எனக்கு கொடுக்காதீங்கன்ற. உமர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்கலன்னா பாவி ஆயிடுவேன். இவர் என்ன, நான் வாங்கினா நான் பாவி ஆயிடுவேன், நான் துணியாவில் வாங்கிட்டேன்னா மறுமையில் எனக்கு கிடைக்காம போயிடும். இது மக்கள், இது மன்னர். எப்படி இருக்கும் அது? பூமியா சொர்க்கமா இருக்கு. இஸ்லாத்துல சட்டம் என்ன அப்படின்னா, உன்னால எவ்வளவு விவசாயம் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் உன் லேண்டு. ஏக்கர் 10 ஏக்கர்ல நெல் போட்டிருக்கீங்க, மீதி எல்லாம் சும்மா இருக்கு. அப்படியா? 90 ஏக்கர் சும்மா வச்சிருக்கீங்க. படுத்துட்டே இருக்கணும் பொக்கிஷம். அது அல்லாவுடைய நியாமத்தை அவுட்புட் கொடுத்துட்டே இருக்கணும். அது சும்மா வச்சிருக்கிறேன்னா உனக்கு தகுதி கிடையாது அது வச்சிருக்கிறது. சும்மா ஒரு வீடு நாங்க வச்சிருக்கேன், சும்மாலாம் வைக்கக்கூடாது. இருக்கிறது வீடுல நீங்க சும்மா வச்சிருக்கீங்க. இஸ்லாமிய இந்த இது இருக்கும்போது வீடு அரசாங்கம் கொடுக்கும், சாப்பாடு அரசாங்கம் கொடுக்கும், கல்வி அரசாங்கம் கொடுக்கும், மருத்துவம் அரசாங்கம் கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும்.